ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் ரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு காலையிலேயே வந்து ஒரு ஷாக்கிங். ஏன்னா ஒரு அன்ஃபேர் ஓப்பனிங். ஏன்னா நான் ஒரு ஹியூஜ் கேப் டவுன் வந்து எதிர்பார்த்தேன். ஆனா நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் ஓப்பனிங். ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்து ஒரு ஒரு என்ன சொல்றது? எனக்கு வந்து நான் வந்து ஷாக் இன்னைக்கு நடந்ததுல. ஏன்னா ஐடி செக்டார் வந்து நிஃப்டிய லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டான் இன்னைக்கு. நல்லா ஏத்து ஏத்துன்னு எவ்வளோ ஏத்த முடியுமோ செம்ம ராலி இன்னைக்கு. சிங்கிள் ஹேண்டடா ஐடி செக்டார் வந்து வேற லெவல் ராலி. மார்னிங்ல வந்து பேங்க் நிஃப்டி பெருசா சப்போர்ட் பண்ணல. எண்ட் ஆஃப் த செஷன் கொஞ்சம் லைட்டா சப்போர்ட் பண்ணியிருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டியும் காலையிலேயே சப்போர்ட் பண்ணிருந்துச்சுன்னா, இன்னைக்கு வந்து 26,100 வந்து ஈஸியா பிரேக் பண்ணியிருப்பாங்க நிஃப்டி. பட் 26,050லயே வந்து க்ளோசிங் வச்சுட்டாங்க. எனக்கு ஐடி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மாரி ஒரு ராலி குடுத்தது வந்து என்னால வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா, காலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 1/2 மணி நேரம்லாம் எல்லா கேண்டிலும் மேல தான். ஒரு கேண்டில் கூட இறங்கல. ஏறு, ஏறு, ஏறுன்னு ஏத்துன்னு ஏத்திட்டாங்க. செம்ம ராலி குடுத்திருந்தது. ஸோ ஃபர்தரா என்ன லெவல்ஸ் நாளைக்கு இருக்கு, என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துரலாம். ஸோ இப்போதைக்கு டவுசன் அண்ட் நாஸ்டாக் பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு ஃபிளாட் ஓப்பனிங் ஆன் பாசிட்டிவ் சைடு ஆர் கேப் அப் நடக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி நடக்கும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 26,100 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா 26,250 ரீச் பண்ணும். ஓகேங்களா? இன்னும் ஒரு 200 பாயிண்ட்ஸ் ஆல் டைம் ஹை ரீச் பண்றதுக்கு. ஸோ ஆல் டைம் ஹை தான் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். அதாவது 26,100ல ஒரு மைனர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அது பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா 26,250 ரீச் ஆகும். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ட் 26,500 தான் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 26,000 ஒரு நல்ல சப்போர்ட் தான். ஏன்னா அதை பிரேக் பண்ண முடியாம ரொம்ப நாள் தடுமாறுச்சு. ஸோ அதனால 26,000 ஒரு நல்ல சப்போர்ட் தான். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 25,900ம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கும் ஐடி வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுத்துச்சுன்னா செம்மையா இருக்கும் மார்க்கெட்டுக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் பெருசா சப்போர்ட் பண்ணலனாலும் செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ 59,200ல இருக்கு. நான் 500 ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன். ஸோ 500 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 60,000 வரைக்குமே நிஃப்டி போறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரி, பேங்க் நிஃப்டி போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 59,000ல இருந்தாலுமே 58,500 59,000மே ஒரு மைனர் சப்போர்ட் தான். ஓகேங்களா? அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 58,500. இதுக்கப்புறம் 500 பாயிண்ட்ஸ் தள்ளி தான் வந்து சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ட்டும் இருக்கு பேங்க் நிஃப்டிக்கு. ஐடி செம்ம ராலிங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு சரியான ராலி, சரியான பிரேக் அவுட் மாதிரி நிக்கிறான். ஸோ நாளைக்கு ஃபிளாட்டா ஓப்பன் ஆகி மொமெண்டம் பாசிட்டிவா போனா போதும். ஓகேங்களா? ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ட் எங்க இருக்கு அப்படின்னா 38,200 தான். இப்போ 37,000த்துல தான் இருக்கான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட் ராலி கொடுக்கறது கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னொரு 1000 பாயிண்ட் மேலே ஏறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நல்லாவே இருக்கு இப்போதைக்கு இதை பார்க்கும்போது. ஐடி இதே மொமெண்டம் அப்படியே கொண்டு போனானா நல்லா இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டி நியூ ஆல் டைம் ஹை ரீச் பண்ணி போயிட்டு இருக்கான். நிஃப்டி ரீச் பண்ண போய்கிட்டு இருக்கான். இவன் வந்து அதுல பாதாளத்துல இருக்கான். கிட்டத்தட்ட இன்னும் 9,000 பாயிண்ட்ஸ் வந்து கீழே தான் இருக்கு. ஓகேங்களா? ரெக்கவரி ஆக வேண்டியிருக்கு ஆல் டைம் ஹைக்கேவும். ஸோ நிஃப்டி தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து மேலேயே ஏறாத ஒரு செக்டார். ஸோ நிஃப்டி வந்து ஐடி வந்து ஏறிச்சு அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம ஹெவி வெயிட்ஸ் பார்க்க போறது இல்ல. அதுக்கு பதிலா வந்து 2 ஐடி ஸ்டாக்ஸை வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? என்னென்ன அப்படின்னா இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் வந்து பார்த்துடலாம். ஏன்னா ஐடி இப்போ நல்லா ஏறிட்டு இருக்குங்க இல்லையா? ஸோ இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவனும் ஒரு லாங் கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் பாயிண்ட்ல நிற்கிறான். இன்னும் பிரேக் அவுட் இவன் எடுக்கல. ஓகேங்களா? ஸோ இவன் வந்து பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பிரேக் அவுட் பாயிண்ட்ல தான் நிற்கிறான். ஸோ இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் மைனர் ரெசிஸ்டன்ட் ஆன 1539 அதுக்கு மேலே தான் க்ளோசிங் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவனோட ஹை எங்கே வரைக்கும் வருவான் அப்படின்னா 1573. ஓகேங்களா? இன்னொரு 40 பாயிண்ட் 30 பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த 30 பாயிண்டை பிரேக் பண்ணான்னா சரியான ரேலி கொடுக்கறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு இன்ஃபோசிஸ்ல. ஓகேங்களா? இன்ஃபோசிஸ் ரெசிஸ்டன்ட் நோக்கி போயிட்டு இருக்கான். டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா அவனும் வந்து லாங் கன்சாலிடேஷனை உடைக்கிற இடத்துல இருக்கான். ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ மைனர் ட்ரெண்ட் இது. மைனர் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ பிரேக் அவுட் பாயிண்ட் கிட்ட நிற்கிறான். ஸோ பிரேக் அவுட் எடுத்தான் அப்படின்னா செம்மையா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 2 ரெசிஸ்டன்ட் இருக்கு. ஓகேங்களா? சேம் ஒரு பிளேஸ்ல. ஸோ பிரேக் அவுட் எடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ரேலி நிறைய நல்லாவே கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து ஓவராலா வந்து ஒரு கன்சாலிடேஷன் பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டான். டிசிஎஸ் நல்லா தான் இருக்கு. இன்ஃபோசிஸ் அந்த மெயினான பிரேக் அவுட் பாயிண்ட் கிட்ட நிற்கிறாங்க. ஸோ இன்கேஸ் நாளைக்கு பிரேக் அவுட் எடுத்துச்சு அப்படின்னா சூப்பர் ரேலி ஐடி கொடுக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கண்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.